ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1/4 கிலோ சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன் காரத்துக்கு. உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கார்ன் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் கார்ன் வந்து நல்லா கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ்டு ஆனியன் ஃபைன்லி சாப்ட் ஆட் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் பெப்பர் ஆட் பண்ணலாம். இப்போ 3 சீஸ் க்யூப் நம்ம வந்து துருவிக்கலாம். நீங்கள் வேணால் கட் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணியும் வறுக்கலாம். ஆனால் சீஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுனா ஒன்றும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் துருவி போடுறேன். நான் இப்போ 1 டீஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சுகர் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஈவனாக நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். எல்லாமே சீஸு, பெப்பர் பவுடர் எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம். இப்போ நான் 2 கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாட்டரும் கார்ன்ஃப்ளவரும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்விட் ரெடி பண்ணிப்போம். நம்ம அதில் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்றா பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளவரும் ப்ரெட் க்ரம்மும் வச்சு க்ரம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கு வச்சு ப்ரெட் க்ரம் வச்சு செகண்ட் கோட்டிங் கொடுக்கலாம். நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோட்டிங் முடித்தோடனே நம்ம வந்து எக்கில் போட்டு ப்ரெட் க்ரம் பண்ண போகிறோம் செகண்ட் கோட்டிங்க்கு. இதுக்கு வந்து 2 முட்டை தேவைப்படும். லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனித்தனி பவுலில் வந்து ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. மொத்தமாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் க்ரம்மும் அதுவும் மிக்ஸ் ஆகி ஒரு லம்பி மெஸ் க்ரியேட் ஆகிரும் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து முட்டையில் போட்டு நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம். எக்கில் நல்லா டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு கோட்டிங் ப்ரெட் க்ரம்மில் பண்ணிடுங்க. 2 முட்டை தேவைப்படும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு வறுத்துடலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. உங்கள் பால்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆயிலுக்குள்ளே இம்மர்ஸ் ஆகணும். ஸோ வந்து பர்ஃபெக்டாக டீப் ஃப்ரை பண்ணணுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோலையும் வைக்கக்கூடாது, ஹைலையும் வைக்கக்கூடாது. நம்ம அதே மாதிரி ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து டான்ஸ் ஆடக்கூடாது. அதாவது ஹை லோன்னு மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் ஹீட்டு. அதுமாரி நிறையா வந்து உடனே டக்குன்னு த்ரோ பண்ணக்கூடாது. ஏன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ஆயில் வந்து நம்மளுக்கு கம்மியாகிடும். நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க. நீங்கள்
இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே இருக்கிற ஹீட்டில் வந்து நம்மளுக்கு அவுட்டர் லேயர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட்டு பேட்ச் பண்ணச்சுல வறுக்கச்சுலேயே அந்த டார்க்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. உங்கள் சிக்கன் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸோட வச்சு சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.